வணக்கம் மக்களே. தமிழகத்தில் இருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு, ரேஷன் கார்டுதாரர்களுக்கு விரைவில் குட் நியூஸ் வரப்போகிறது மக்களே. அனைத்து பொதுமக்களும் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை அறிந்து கொள்ள இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தோருக்கு குட் நியூஸ் மக்களே. விரைவில் உங்களுடைய கைக்கு வரப்போகிறதா? தமிழ்நாட்டில் மொத்தம் 2,24,19,359 குடும்ப அட்டைகள் உள்ளது. ரேஷன் கார்டு என்பது வெறும் பொருட்கள் வாங்க பயன்படும் அடையாள அட்டையாக மட்டுமின்றி அது ஒரு அடையாள அட்டையாகவும் திகழ்கிறது. தமிழக அரசினால் பல்வேறு சலுகைகள் பெறுவதற்கும் அடையாள அட்டையாகவும் உள்ளது மக்களே. குறிப்பாக அரசின் மக்கள் திட்டத்திற்கும் இந்த ஒரு குடும்ப அட்டை முக்கிய பங்காற்றுகிறது. வெள்ள நிவாரணம், கொரோனா நிவாரணம், பொங்கல் தொகுப்பு மற்றும் மகளிர் உரிமை தொகை ஆகியவற்றை ரேஷன் கார்டு அடிப்படையில் தான் கணக்கெடுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. கடந்த ஓராண்டில் சுமார் 2,40,000 குடும்ப ஸ்மார்ட் கார்டுகள் கேட்டு விண்ணப்பம் செய்திருக்கிறாங்க. கடந்த ஆண்டு ஜூலை முதல் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்குவது நிறுத்தப்பட்டது. இதனால் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு குடும்ப அட்டை இன்னும் வழங்கப்படாத நிலையில மக்களவை தேர்தல் முடிந்த பிறகு குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என்ற ஒரு தகவல் வெளியாகியுள்ளது மக்களே. இது தொடர்பான உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தரப்பில் கூறுகையில, புதிதாக ரேஷன் அட்டை பெற சுமார் 2,40,000 பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்க மக்களே. இவர்கள் தகுதியுடையவர்கள். வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு ரேஷன் கார்டுகள் வழங்குவதற்கான பணிகள் தொடங்கும் என்றும் கூறியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பிச்சவங்களுக்கு மறக்காமல் இந்த காணொலியை ஷேர் பண்ணி விட்டுருங்க மக்களே. நன்றி.